ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கட்டுறது சமையல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாவக்காய் சிப்ஸ். அது வீட்லேயே இவ்வளோ கிறிஸ்பியாக செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிப்ஸ் செய்யலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 kg அளவு பாவக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸில் மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாவக்காய் அரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இவ்வளோ கிறிஸ்பியான சிப்ஸ் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த விதை இருந்தால் அந்த விதை கூட போட்டுக்கோங்க. விதைலாம் எடுக்காதீங்க. அந்த சிப்ஸில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த விதை கூட. அதனால் அந்த விதையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தண்ணியில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் எப்படி ஆயிருக்கு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா எடுத்துக்கோங்க. 1 ஹவருக்கு அப்புறம் இப்படி இருக்குங்க. அந்த உப்பு தண்ணியிலே நல்லா ஊறி இருக்கும் இந்த காய். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/2 கப்பு எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் அந்த கிறிஸ்பினஸ்க்காக நம்ம அதை சேர்த்துக்கிறோம், மேலே அந்த கோட்டிங்காக. பூண்டை நான் இந்த மாதிரி தட்டி போட்டிருக்கேன். இந்த மாதிரி தட்டி சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த சிப்ஸுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அது. அதனால் இந்த மாதிரி நான் தட்டி சேர்த்துருக்கேன் பூண்டை. சில்லி பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, அப்போ அந்த கசப்பு கொஞ்சம் கம்மியாயிடும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் இதுக்கு தேவையான உப்பு லைட்டாக சேர்த்துக்காங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அந்த இருக்கிற தண்ணியிலேயே இந்த கோட்டிங்கை நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அது மேலெல்லாம் அந்த கோட்டிங்கே சரியாக போயிடும். நம்ம தண்ணியே லைட்டாக சேர்த்தா போதும். அதனால் நம்ம பார்த்துட்டு தான் தண்ணி சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம், ஃபுட் கலர். அதையும் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் இல்லைனா ஒரே பக்கமாக இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு 1/2 hour ஊற வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஊறி இருக்கும் அந்த மசாலா அதில். அப்படி இல்லை நீங்கள் அவசரமாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட செய்யலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் எண்ணெயில் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். நல்லா உதுத்து போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் உதுத்து இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, எல்லாம் தனித்தனியாக பண்ணி விடுங்க. செஞ்சுட்டு இந்த மாதிரி தனித்தனியாக செஞ்சுட்டு திருப்பி போட்டுக்கலாம். அது கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நீங்கள் விடுங்க.
இந்த எண்ணெய் நல்லா அடங்கினதும் இது எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பரான பாவக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணால் நீங்கள் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் உங்களோட இஷ்டம் தாங்க அது. இன்றைக்கி ஆனால் நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் சிப்ஸுக்கு. இதிலே கொஞ்சம் கருவேப்பிலை அந்த எண்ணெயிலே போட்டு பொரிச்சிக்கலாம். பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பாவக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம வீட்லேயே ஒரு 1/4 kg பாவக்காய் அளவு அந்த காய் இருந்தால் போதுங்க. நம்ம எவ்வளோ சூப்பரான சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இவ்வளோ ஈஸியான பாவக்காய் சிப்ஸ் முடிஞ்சதுங்க. ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.